ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, கம்பு தோசை தான். கம்பு இட்லி மாவு எப்படி அரைக்கிறது நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. நார்மலாக வந்து அரிசி உளுந்து மட்டுமே அரைச்சி தோசை இட்லி சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்குமே சரி, நம்மளுக்குமே சரி, நீங்கள் இதை மாதிரி மில்லட் தோசைலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் அதுக்கு எடுத்துக்கிறது வந்து கம்பு தான். நான் வந்து 2 கப் கம்பு, 1/2 கப் வந்து அரிசி உளுந்து 1/2 கப் எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 to 5 ஹார்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து அந்த மாவு வந்து நல்லா உப்ரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட் நீங்கள் வந்து எடுத்து அழகாக தோசை போட்டால் நல்லா மணமாக இருந்துச்சு. வமிக்கா நல்லாவே சாப்பிட்டா, குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கீ போட்டு நல்லா தோசை வச்சுட்டு, நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா, பச்சை பருப்பு கறி தான் வச்சுருந்தேன். பச்சை பருப்பு முழு பச்சை கலரில் இருக்கும்ல, அந்த பருப்பு வச்சு நான் ஒரு கறி பண்ணியிருந்தேன். அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நான் வந்து இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வீடியோ போட பார்க்குறேன். என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேட்டு தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். பாய்.